ஹலோ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் இனிய குடியரசு தின நல்வாழ்த்துக்கள். விஷ் யூ ஹாப்பி ரிப்பப்ளிக் டே டு ஆல். ஓகே, ஸோ எல்லாருக்கும் இன்னைக்கு லீவ் அண்ட் எல்லாருடைய ஸ்கூல்ஸ்லேயும் இன்னைக்கு செலிப்ரேஷன் போயிட்டுருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அண்ட் இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி நம்ம வந்து 2030 இந்தியா எப்படி இருக்கும் அப்படின்னு வருங்கால இந்தியா 2030 அப்படின்னு ஒரு தலைப்புல கட்டுரை தமிழில் பார்த்தோம். பட் இப்போ வந்து இங்கிலீஷில் ஒரு எஸ்ஸே பார்க்க போகிறோம். அதோட டைட்டில் என்னென்னா, இந்தியா 2030 a விஷன் ஆஃப் ப்ராக்ரஸ் அண்ட் ப்ராஸ்பெரிட்டி அப்படின்னு ஒரு டைட்டிலில் பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து இந்தியா 2030 எப்படி இருக்கும் அண்ட் 2047 ஒரு எபவ் எபவ் 2030 என்ன இயர் வேணாலும் நீங்கள் வச்சுக்கலாம். அப்படி வச்சு நீங்கள் போடும்பொழுது இதை ஃபுல்லாக ஃப்யூச்சரோட விஷன் அந்த மைண்ட் செட்டில் எழுதுகிற மாதிரி இருக்கும். ஓகே, உங்களுக்கு என்ன ஹெட்டிங் இங்கிலீஷில் கொடுத்துருந்தாலுமே நீங்கள் இதை எழுதிக்கலாம். ஓகேவா? ஸோ ஹெட்டிங்கை மட்டும் மாற்றிட்டு நீங்கள் எழுதிக்கலாம். ஸோ இதில் வந்து ஃபர்ஸ்ட்டு நான் வந்து சினாப்சிஸ் நான் எழுதலை. ஸோ நீங்கள் வந்து சினாப்சிஸ் போட்டுக்கோங்க. சினாப்சிஸ் போட்டு அதில் இருக்கிற எல்லா ஹெட்டிங்ஸையும் நீங்கள் வந்து தனியாக எடுத்து எழுதிக்கோங்க. ஸோ இன்ட்ரொடக்ஷன் இருக்குது அண்ட் எஜுகேஷன் த ஃபவுண்டேஷன் ஆஃப் ப்ராக்ரஸ், அப்புறம் டெக்னாலஜிக்கல் அண்ட் சயின்டிஃபிக் அட்வான்ஸ்மெண்ட் அண்ட் எக்கனாமிக் க்ரோத் அண்ட் செல்ஃப் ரிலையன்ஸ், environmental responsibility, social harmony and inclusive development at last conclusion. இது எல்லா டாபிக்ஸையுமே நீங்கள் வந்து சினாப்சிஸ் உள்ள பாயிண்ட் பை பாயிண்ட் அப்படியே ஒரு பாயிண்ட்டாக போட்டு அதை நீட்டாக எழுதிட்டு ஒரு பாக்ஸ் போட்டு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா இன்ட்ரொடக்ஷனை ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா பார்க்க நீட்டாக இருக்கும் அண்ட் குட்டாக இருக்கும். அண்ட் ஹெட்டிங்ஸ் எல்லாமே இந்த ஹெட்டிங்ஸ் போடுறது, சைட் டாபிக்ஸ் போடுறது, இது எல்லாத்தையும் பிளாக் பெனில் யூஸ் பண்ணிக்கோங்க. கொட்டேஷன்ஸை அங்கங்கே நான் கொடுத்துருக்கேன். ஓகேவா? ஸோ ஒரு எஸ்ஸே எழுதுனா கொட்டேஷன்ஸ் கோட்ஸோடு எழுதுனா கொஞ்சம் பார்க்க நல்லா இருக்கும், நீட்டாகவும் இருக்கும். அதனால அந்த கோட்ஸ் வந்து நீங்கள் வேற ஒரு கலர், அதாவது பிளாக் கலரில் எழுதிக்கோங்க. இல்லை வேறு கலர் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா ப்ரௌன் அந்த மாதிரி கொஞ்சம் டார்க் கலராக யூஸ் பண்ணுங்கள். ரொம்ப லைட்டாக பிங்க்கு, ஆரஞ்சு இந்த மாதிரிலாம் சில பேர் எழுதுறாங்க. ஸோ அந்த மாதிரி எழுத வேண்டாம். ஓகே, ரொம்ப லைட்டாக எழுதிங்கன்னா அது அவ்வளோவா நல்லா இருக்காது. ஓகேவா? ஸோ ரொம்பவுமே டெக்கரேஷன் பண்ணக்கூடாது. அந்த கலர் போட்டு கலர் தேய்ச்சி தேய்ச்சி அப்படி பண்ணக்கூடாது. ரொம்ப கொஞ்சம் டார்க்கான கலர் யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது அதர் தேன் பிளாக் அண்ட் ப்ளூ யூஸ் பண்ணலாம்னு சொன்னாங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி வேறு கலர்ஸ் யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ இன்ட்ரொடக்ஷன். The future depends on what we do in the present. So said by Mahatma Gandhi. இந்த கோட்ஸ் எழுதிட்டு அப்படியே அது ஒரு பாக்ஸ் போட்டுக்கலாம். ஓகே, வேற ஒரு கலரில் எழுதுனீங்கன்னா அதை எடுத்துட்டு ஒரு பாக்ஸ் போட்டு நீட்டாக வச்சுக்கோங்க. அண்ட் India stands at a crucial point in its history where tradition and technology move forward hand in hand. As the world rapidly transforms, India too shaping its destiny with ambition, innovation, and unity. The vision of India in 2030 is not merely a dream, but a realistic goal built on progress, prosperity, and people's participation. By 2030, India aims to emerge as a strong, self reliant, and globally respected nation. Education, the foundation of progress. Education is the most powerful weapon which you can use to change the world, said by Nelson Mandela. Education will be the backbone of India's growth by 2030. Digital classrooms, skill based learning, and access to quality education for all will empower students to become thinkers, innovators, and leaders. Emphasis on scientific temper, creativity, and moral values will ensure holistic development. An educated population will strengthen democracy and accelerate national progress. Technological and scientific advancement. Science is a beautiful gift to humanity. We should not distort it, said by Dr. APJ Abdul Kalam. India 2030 will be driven by technology and innovation. Fields such as artificial intelligence, space research, renewable energy, and digital governance will place India among the world's leading nations. Initiatives like Digital India and Make in India will promote self reliance and global competitiveness. Technology will simplify lives and bridge social and economic gaps. Economic growth and self reliance. India is expected to be the third largest economy in the world by 2030 with a GDP of over $7 trillion. The country's young and educated population will be a major driver of economic growth. India is also investing heavily in infrastructure and education, which will further boost economic growth. Environmental responsibility. The earth does not belong to us. We belong to the earth. Chief Seattle. Sustainable development will be a priority for India 2030.
Clean energy, green cities, water conservation, and environmental awareness will help nature for future generation. Economic growth must go hand in hand with environmental responsibility to ensure a healthy planet. Social harmony and inclusive development. India's true strength lies in its diversity. The vision for 2030 includes gender equality, social justice, and equal opportunities for all citizens. Empowerment of women, respect for all cultures, and elimination of discrimination will build a peaceful and progressive society. Inclusive development ensures that no citizen is left behind. Last conclusion. India 2030 is a shared vision that demands responsibility from every citizen. It is not shaped by policies alone, but by the dedication of student, youth, and responsible citizens. With strong values, innovation, unity, and determination, India will rise as a symbol of progress and prosperity. India 2030 is not just a future we await, it is a future we create. Jai Hind. இப்படி நீங்கள் இந்த எஸ்ஸேவை நீங்கள் முடிச்சிடலாம். ஓகே, ஸோ அண்ட் ஒன் மோர் குட் நியூஸ். ஸோ நம்மளோட சேனல் 6000 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்துட்டோம். ஸோ இன்னமுமே நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி உங்களுக்கு நாலேஜபிளான திங்ஸ் நிறைய கொடுக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதனால தான் வேறு எதுவுமே, அதாவது கொஞ்சம் நிறைய ரீல்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி எல்லாம் நம்ம பார்த்து நம்ம மைண்டை டைவர்ட் பண்ணிகிட்டே இருப்போம். ஸோ எக்ஸாம்ஸ் வருது, நிறைய கான்சன்ட்ரேட் பண்ணணும் அண்ட் நம்மளோட நாலேஜும் டெவலப் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்போ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து மாறிக்கிட்டே இருக்கணும். ஓகேவா? ஸோ ஃப்யூச்சர் ரொம்பவுமே பார்த்தீங்களா இப்போவே 2030 ஃப்யூச்சர் எப்படி இருக்குன்னு. அப்போ அந்த மாதிரி நம்ம வந்து நம்மளுடைய ஃப்யூச்சரை நம்ம மாற்றிக்கிட்டே இருக்கணும். ஓகே, அதுக்கேற்ற மாதிரி நம்மளோட நாலேஜை வளர்க்கணும். டைம் பாஸ் பண்ணக்கூடாது. ஓகே, டைம் பாஸ் பண்ணிவிட்டு நம்ம டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருந்தோம்னா டைம் போயிட்டே இருக்கும். அவ்வளோதான், அடுத்தது போனது திரும்ப வராது இல்லை. அதனால கொஞ்சம் நாலேஜபிளாக நான் போடணும்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுடைய சப்போர்ட்டும் எனக்கு வேணும். உங்களுக்கு இந்த வீடியோ